ஹலோ எவ்ரிவன், வணக்கம் மக்களே. நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 o'clock ஆகுது. இன்றைக்கி ஒரு vlog பண்ண போகிறோம். என்னென்னா இன்றைக்கி திருவாதிரை தான் நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன். அதை வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock. என்னடா தோசை சுட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து எம்டி ஸ்டொமக்கில் இருக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். ஸோ வந்துட்டு நான் மார்னிங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோசை போட்டேன். பார்த்திங்கன்னா தோசை இப்போ ஆல்ரெடி வந்து சட்னி வச்சுருந்தோம் நைட்டு. அந்த சட்னி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தோசை சுட்டேன். எதுக்குடா இப்படி வெங்காயத்தை போட்டு தேய்ச்சிட்ருக்கேன்னு யோசிக்காதீங்க. லாஸ்ட் நைட் வந்து சப்பாத்தி போட்டிருந்தோம். சப்பாத்தி போட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தோசைக்கல்லில் வந்து தோசை சரியாக வராது. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் வந்து அதில் தேய்ச்சிட்டு தோசை போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்க வரும். இல்லை அப்படின்னா ஒரு ஆம்லேட் போட்டால் கூட வரும். இன்றைக்கி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கனால ஆம்லேட் போட முடியாது, அப்புறம் சாமி நம்ம கண்ணை குத்திரும். அதனால் வந்து இன்றைக்கி ஆம்லேட் கிடையாது, வெறும் ஆனியன் மட்டும் வச்சு தேய்ச்சிட்டு தோசை போட்டேன். பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு எப்படி வந்திருக்குன்னு. தோசை மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்து செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப வருஷமாக. நார்மல் வெஜிடபிள் ஆயில் வந்து தோசைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. பட் மற்றதுக்கெலாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து செக்கில் அரைச்ச எண்ணெய் தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் வந்து தோசைக்கு வந்து செக்கில் அரைச்ச எண்ணெய் தான், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்லாம் வாங்கி வச்சுருக்கோம், அதுதான் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு செக்கில் அரைச்ச நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. பட் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம். நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணவே முடியாது எதுவும். பட் வந்து கடலெண்ணெயில் சிலர் வந்து பொரிப்பாங்க, பொரிக்கிற ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவாங்க. பட் வந்து ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், என்னால் சாப்பிட முடியாது. பட் வந்துட்டு பழகிடுச்சு அப்படின்னா சாப்பிட்லாம், பட் அதுவும் ஹெல்தி தான். இன்றைக்கி திருவாதிரை அப்படிங்கிறனால நான் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். ப்ளஸ் வந்துட்டு என்னோடய சிஸ்டர் இல்லாவை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி, அவங்களும் இன்றைக்கி வீட்டுக்கு வர போகிறாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து சாப்பாடு சமைக்க போகிறோம். சமைச்சு முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஃபாஸ்டிங் வந்து 6 o'clock தான் வந்து முடியும். நிலாவை பார்த்துட்டு சாப்பிடணும். பட் வந்து இன்றைக்கி நிலாவை பார்க்க முடியுமான்னு தெரில, கிளைமேட் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. எத்தனை மணிக்கு நிலா தெரியும்னு தெரியல. பட் வந்து நல்ல நேரம் பார்த்துட்டு அந்த டைமில் வந்து ப்ரே பண்ணிடலான் இருக்கோம். ஓகே, பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு நிலா தெரியுதான்னு. அவ்வளோதான், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் கம் லஞ்ச் வந்து ஏர்லி மார்னிங் 5 o'clock ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நைட்டு வச்ச தேங்காய் சட்னி இருந்தது, அதோட சாப்பிட போகிறேன். தோசை ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஜீரோ வாட்டர் வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குது, பட் இவ்வளோ சூடாக குடிக்க முடியாது, கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்க போகிறேன். நீங்களும் வந்து டெய்லி வந்து ஜீரோ வாட்டர் குடிங்க, ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கொஞ்சம் வந்து தண்ணியில் ஜீரா போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி குடிங்க, ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்க புதுசாக இருக்கனால ஸ்டார்டிங்கில் குடிக்க மாட்டாங்க, பட் குடித்து பழகிட்டாங்கன்னா அவங்களும் பழகிடுவாங்க, ரொம்ப நல்லது, கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் வந்து பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா எல்லா டிஷ்ஷும் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ண முடியல. பிகாஸ் என் குழந்தை இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 hours ஆகும். 3 hours ஆகாது, பட் அட்லீஸ்ட் 2 hours ஆயிடுச்சு. பட் அவ்வளோ நேரம் வந்து குழந்தைய விட்டுட்டு இருக்க முடியாது. அவர் தூங்குவார், எந்திரிப்பார், அழுவார், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ வந்துட்டு அவரை பார்க்க டைம் சரியாயிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து திருவாதிரை களி, ரொம்ப சிம்பிளான ஐட்டம். பட் வந்து எல்லா திருவாதிரை கும்பிட்றவங்களும் இதை வச்சு கும்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், இதில் எந்த ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருந்தேன், அதெல்லாம் வந்து பாதி மிஸ் ஆயிடுச்சு, அதனால் அதை போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து திருவாதிரை கூட்டுக்கறின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வெஜிடபிள்ஸ் போடுவாங்க. நாங்கள் வந்து அதுக்கு மேலேயே போட்டிருக்கோம். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி போடுவாங்க, பட் நாங்கள் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி போடல, சாம்பார் மாதிரி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு சாப்பாடு, ஒரு 5-6 பேருக்கு தேவையான சாப்பாடு ஹாட் பேக்கில் போட்டு வச்சாச்சு. ஏன்னா ஈவினிங் 6க்கு மேலே தான் சாப்பிட போகிறோம், அதனால் ஹாட் பேக்கில் போட்டு வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எம்மியான பால் பாயாசம். எனக்கு பால் பாயாசம் ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ பால் பாயாசத்தில் பார்த்திங்க அப்படின்னா சேமியா, அதுக்கப்புறம் வந்து ஜவர்சி போட்ட பால் பாயாசம் தான். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல். எல்லோரும் சுலபமாக செய்கிற ஒரு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் தான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு பருப்பு. எங்கள் வீட்டில் உப்பு பருப்பு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா சாட்டர்டேஸும் இருக்கும் சாமி கும்பிட்றதுனால. ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி அக்கேஷன்ஸில் பண்ணுவோம் உப்பு பருப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்பு பூசணிக்காய் பொரியல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி தாங்க. ஏன்னா பாயசம் வச்சுட்டு பஜ்ஜி வைக்கலன்னா என்ன வருது, அதனால் கண்டிப்பாக பஜ்ஜி இருக்கும். ப்ளஸ் இது பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் போடலை பஜ்ஜியில், உருளைக்கிழங்கும் வெங்காயமும் போட்டிருக்கோம். பிகாஸ் ஆல்ரெடி வாழைக்காய் பொரியல் பண்ணியாச்சு, அதனால். இது பார்த்திங்கன்னா மை ஆல் டைம் ஃபேவரட் ஸ்வீட்டு. நான் ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இந்த ரெசிபி கூட உங்களுக்கு நான் போட்டிருப்பேன், பர்ஃபி மாதிரி பண்ணி போட்டிருப்பேன் ஆக்சுவலி, சாக்லேட் அண்ட் மில்க் பவுடர் பர்ஃபின்னு. பட் வந்துட்டு இது வந்து நான் பர்ஃபி மாதிரி பண்ணல, பால்கோவா மாதிரி பண்ணியிருக்கேன்.
ஸோ தட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரசம், அப்பளம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருங்க. ஸோ வந்து நமத்து போகாது இந்த கிளைமேட்டுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா கிளைமேட்டுக்கும் நமுத்துரும் அப்பளம். பட் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா நமத்து போகாது. இவ்வளோ தான் ஐட்டம்ஸ் பண்ணணும். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து படையல் போட்டாச்சு. அடுத்து சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா மஞ்சக்கயிறு வச்சுருக்கோம். மஞ்சக்கயிறு வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபுக்கு கட்டி விடலாம், இல்லை அப்படின்னா பொண்ணுங்களே மாற்றி மாற்றி கட்டிக்கலாம். என்னோடய சிஸ்டர்லாம் தான் சொன்னாங்க, எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு ப்ரே பண்ணிவிட்டு கயிறு வந்து என்னோடய சிஸ்டர்லாக்க அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது எங்கள் அண்ணா கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கயிறு வந்து ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் இருக்கனால எனக்கு நானே கட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், என்னோடய திருவாதிரை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம 3 பொரியல் வச்சோம் இல்லையா, ஒன்று வந்து மரத்துலேருந்து வர்ற பொரியல் வைக்கணுமாம்மா. அதாவது வந்து வாழை மரத்துலேருந்து வைக்கணும். வாழை மரம் இல்லையா, ஸோ வந்துட்டு வாழைக்காய் பொரியல் வச்சுருந்தோம். அடுத்து பூசணி வந்து கொடி மாதிரி தானே வரும் பூசணி. ஸோ வந்துட்டு பூசணிக்காய் மரத்துலேருந்து வர்றது ஒன்று, கொடியிலேருந்து வர்றது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா முட்டைக்கோஸ், நிலத்துக்கடியில் அந்த மாதிரி விளையிற காய் ஒன்று வைக்கணுமா. ஸோ வந்துட்டு 3 பொரியல் வச்சுருந்தோம். இது வந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி காய் தான் 3 பொரியல் வைக்கணும்னு. பட் நாங்கள் வந்து எதாச்சியாக பண்ணோம். பட் இந்த மாதிரி தான் வைக்கணும்னு என்னோடய சிஸ்டர்லாம் சொன்னாங்க. ஸோ வந்து இது ஒரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சாமிக்கு படைச்சிட்டு, யூஸ்வலாக வந்து காக்காக்கு வைக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி 6 o'clock ஆயிடுச்சு. இந்த டைமில் காக்காலாம் பிஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு காக்காக்கு வைக்க தேவையில்லை. பட் வந்து நாங்கள் வந்து வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து காக்கா சாப்பிட்டுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிக்காக இருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கோல்டு 1 week. ஸோ வந்து கேட்டு யாரும் பயந்துடாதீங்க. ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ.